பிரைஸ் தி லார்ட். இயேசு ஏன் தன் சீடர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் என்பதை பார்க்கலாம். இயேசுவின் உருமாற்றம் அல்லது மறுரூபம் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியன் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மை ஆயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாயும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இது என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்க என்று மேகத்திலுடன் ஒரு சத்தமும் உண்டாயிற்று. ஆகவே 4 காரணங்களுக்காக இயேசு தம்முடைய சீஷர்கள் முன்பாக மறுரூபமானார். முதலாவது காரணம் அவருடைய தெய்வீக மகிமையை வெளிப்படுத்த. ஏனென்றால் இயேசு பேதுருக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் முன்பாக தெய்வீக இயல்பை காண்பித்து தம்முடைய பரலோக மகிமையின் ஒரு காட்சியை கொடுத்தார். அதன் மூலமாக அவர் ஒரு போதகர் அல்லது தீர்க்கதரிசியை விட மேலானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இரண்டாவது, சீஷர்களின் விசுவாசத்தை பலப்படுத்த. ஏனென்றால் இயேசு தம்முடைய வரவிருக்கும் பாடுகளை மரணத்தையும் பற்றி முன்னமே அவருக்கு சொல்லியிருந்தார். அவருடைய எதிர்கால பாடுகளாக இருந்தால் கூட அவர் உண்மையிலே தேவனுடைய குமாரன் என்றும் அவருடைய மரணம் முடிவாக இருக்காது என்பது மறுரூபமானது சீஷர்களுக்கு உறுதியளிக்கிறது. மூன்றாவது, இயேசுவின் அதிகாரத்தை உறுதிப்படுத்த. ஏனென்றால் மோசே, அதாவது நியாய பிரமாணத்தின் பிரதிநிதியாகவும் மற்றும் எலியா தீர்க்கதரிசிகளின் பிரதிநிதியாகவும் இயேசுவோடு தோன்றினாங்க. ஆகவே இயேசு நியாயப்பிரமாணத்தின் தீர்க்கதரிசிகளை நிறைவேற்றினார் என்பதை இது காட்டுகிறது. தேவனுடைய சித்தத்தின் இறுதி வெளிப்பாடாக இயேசுவானவர் வெளிப்பட்டார் என்பதை இந்த மறுரூபமானது உறுதிப்படுத்துகிறது. நான்காவது, இயேசுவின் பிதாவுடைய நேரடி அங்கீகாரத்தை என்பது வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் வானத்திலோ இந்த குரல் இவ்வாறு அறிவிக்கிறது, இவரின் நேசம் இவரத்தில் பிரியமா இருக்க செவி கொடுங்க என்று. அதாவது இயேசு, இதுவரை நீங்க தீர்க்கதரிசிகள் மற்றும் மோசேயுடைய பிரமாணத்துக்கு செவி கொடுத்தீர்கள், இனி என்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவுடைய குரலை கேட்டு அதன்படி செய்யுங்கள் என்று இது அறிவுறுத்துகிறது. ஐந்தாவது, இயேசுடைய உயிர்த்தெழுதல் மற்றும் 2ஆம் வருகையை கூட இந்த மறுரூபமானது முன்னறிவிக்கிறது. இந்த நிகழ்வு இயேசுவின் உயிர்த்தெழுதல் மகிமையின் முன்னறிவிப்பையும் மரணத்தின் மீதான அவரது இறுதி வெற்றியையும் காலத்தின் முடிவிலே மகிமையில் அவர் 2ஆம் வருகையை வெளிப்படுவார் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. ஆகையால் இயேசுவின் மறுரூபமானது அவருடைய சிலுவை மரணத்தின் சவால்களையும் எதிர்கொள்ளும் முன் அவருடைய நெருங்கிய சீஷர்களுக்கு நம்பிக்கையும் புரிதலையும் அறிக்கிறது. இயேசுவின் சீஷர்களாகிய நாம் கூட இந்த மறுரூபமானது அவருடைய மகிமையும் அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய உடனடி 2ஆம் வருகையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆமென்.